வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லாவணியாஸ் வைப்ஸ். இது ஒரு சாதாரண நர்சிங் ஸ்டோரி கிடையாது. இது நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி. நான் ஒரு நர்ஸ் ஆக வேண்டும் என்று கனவு கண்ட போது என் மனதில் இருந்தது நோயாளிகளை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், என்னுடைய வேலையில் நல்ல பெயர் வாங்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு வேலைக்குள் நுழைந்த பிறகு அந்த வேலையில் பின்னால் இருக்கும் பிரஷர் என்ன, ஒரு நர்ஸ் மனதுக்குள் எவ்வளவு விஷயங்களை வைத்துக் கொண்டு வேலை செய்கிறார், அவருடைய ஒரு ஸ்மெயிலுக்கு பின்னால் எவ்வளவு டயர்ட்னஸ் இருக்கிறது, இவையெல்லாம் நான் அங்கே சென்ற பிறகுதான் புரிந்து கொண்டேன். பார்ட் 1 நான் ஊரை விட்டு எப்படி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்தேன் என்று சொன்னேன். பார்ட் 2 நான் நல்ல வேலை செய்ததற்காகவே எப்படி இன்னும் அதிகமாக வேலை என்னிடம் வர ஆரம்பித்தது என்று பகிர்ந்தேன். ஆனால் பார்ட் 3 சொல்ல போகிற அந்த ஒரு இரவு என் மனசுக்குள் நான் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த எல்லா வலியையும் வெளியே கொண்டு வந்த இரவு. அந்த இரவு என்ன நடந்தது, என்னால் ஏன் அதை மறக்க முடியவில்லை, அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் என்ன கற்றுக்கொண்டேன், அதேதான் இன்று உங்களிடம் மனசார பகிர போகிறேன். ஒரு நாள் எனக்கு நைட் டியூட்டி. அன்றைக்கு ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். உடம்பும் சோர்வாக இருந்தது, மனசும் சோர்வாக இருந்தது. ஆனால் டியூட்டி என்றால் டியூட்டி தான். நம்முடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸை ஹாஸ்பிட்டலுக்குள் கொண்டு வரக்கூடாது என்று நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வோம். அப்படிதான் நானும் அந்த இரவு டியூட்டிக்கு சென்றேன். ஆனால் அந்த இரவு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சாதாரணமானது இல்லை. ஒரு ரொம்ப சிக் பேஷண்ட், அவரை தொடர்ந்து கவனிக்க வேண்டிய நிலை, அதோடு மறுநாள் காலை சர்ஜரி செய்ய வேண்டிய ஒரு பேஷண்ட். அந்த சர்ஜரிக்கான நைட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே செய்ய வேண்டியதா இருந்தது. ஒரு பக்கம் பேஷண்ட் கேர், மற்றொரு பக்கம் ப்ரிப்பரேஷன், அதற்கிடையில் ரொட்டீன் ஒர்க். ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு வேலை. நான் என்னுடைய உடம்பை மறந்தே வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தாட் வந்தது, நான் இவ்வளவு முயற்சி பண்ணி ஏன் இன்னும் இவ்வளவு கஷ்டம், நான் யாரிடமும் பிரச்சனை செய்யவில்லை, எனக்கு கொடுத்த வேலையை முடிந்த அளவுக்கு நல்லா செய்தேன், யாராவது ஹெல்ப் கேட்டால் நான் போய் ஹெல்ப் செய்வேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் நேரத்தில் மட்டும் நான் தனியாக நிற்க வேண்டிய நிலை வந்தது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்தது. நைட் டியூட்டி முடியும் நேரம் நெருங்கியது. நான் உடலாலும் மனதாலும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் பெரிய ஆர்கியூமெண்டா மாறிவிட்டது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. எவ்வளவு நாளாக அமைதியாக இருந்தேனோ, எவ்வளவு விஷயங்களை மனதுக்குள் வைத்திருந்தேனோ, அந்த எல்லாமே ஒரே நேரத்தில் வெளியே வந்தது. அன்று நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு மனிதன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த நாள் என்னுடைய பிரேக்கிங் பாயிண்ட். அந்த நாட்களில் எனக்கு வேலை கஷ்டமாக இருந்தது. ஆனால் வேலை மட்டும் என்னை கஷ்டப்படுத்தவில்லை, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஃபீலிங் தான் அதிகமாக கஷ்டப்படுத்தியது. ஒரு நர்ஸ் வேலை செய்கிறாள் என்றால் அவள் ஒரு மிஷின் கிடையாது. அவளுக்கும் டயர்ட் ஆகும், அவளுக்கும் ஹர்ட் ஆகும், அவளுக்கும் அழ வேண்டும் என்று தோன்றும், அவளுக்கும் ஒரு நாள் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும் என்று தோணும். ஆனால் டியூட்டியில் இருக்கும் போது அந்த ஃபீலிங்ஸை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு மீண்டும் பேஷண்ட் முன்னாடி ஸ்மைல் பண்ணி நிற்க வேண்டியதா இருக்கும். அதுதான் நர்சிங் வாழ்க்கையின் நான் பார்த்த ஒரு கடினமான உண்மை. இப்போது அந்த நாட்களை நினைத்து பார்த்தால் அப்போது நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதே கஷ்டங்கள் என்னை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தன. எல்லாரையும் நம்பக்கூடாது என்று அல்ல, ஆனால் நம்முடைய பவுண்டரிஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவசியம் இல்லை என்று கற்றுக்கொண்டேன். நமக்கு கஷ்டமா இருக்கிறது என்றால் அதை சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்முடைய மன அமைதியும் முக்கியம். இந்த வீடியோவை ஒரு நர்ஸ் பார்த்து கொண்டு இருந்தால் உங்களிடம் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தினமும் செய்யும் வேலை எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எத்தனை பேஷண்ட் பார்த்தீர்கள் என்பது மட்டும் முக்கியம் இல்லை. நீங்கள் டயர்டா இருந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்யும் அந்த ஒரு மூமெண்ட், அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். யாராவது உங்களை அப்ரிஷியேட் செய்யவில்லை என்றாலும் உங்கள் உழைப்பில் மதிப்பு குறையாது. நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கும் ஓய்வு தேவை, உங்களுக்கும் அன்பு தேவை, உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் தேவை. என் நர்சிங் ஜர்னியில் எல்லாமே அழகான மெமரிஸ் கிடையாது. சில மெமரிஸ் நினைத்தாலே வலிக்கும், சில நாட்களை மீண்டும் வாழவே கூடாது என்று தோன்றும்.
ஆனால் அந்த கஷ்டமான நாட்கள் தான் இன்று நான் யார் என்பதை புரிந்து கொள்ள உதவியது. நான் அந்த நாட்களில் உடைந்தேன், ஆனால் முழுமையாக தோற்றுவிடவில்லை. மீண்டும் என்னை நான் சேர்த்து கொண்டேன். அதனால் தான் இன்று இந்த கதையை உங்களிடம் சொல்ல முடிகிறது. இது என் நர்சிங் லைஃப், இது என் அனுபவம், இது என் வாழ்க்கையின் ஒரு சாப்டர். 3 பாட்டுகளையும் ஆரம்பத்தில் இருந்து இங்கே வரை பார்த்து கொண்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றி. என் கதையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் நினைவுக்கு வந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு நர்ஸுக்கு பிடித்திருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். லாவண்யாஸ் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட அடுத்தடுத்த வாழ்க்கை கதைகளிலும் வீடியோலையும் தொடர்ந்து இருங்கள். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சாப்டர் வந்துவிட்டது என்பதற்காக அதுதான் நம்முடைய முழு ஸ்டோரி என்று அர்த்தமில்லை. இது உங்கள் பிரகனிஷா. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். Until then, take care, stay strong and never give up on yourself. Thank you for watching. Bye.